ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உமன்ஸ் வேர்ல்டு கப்போட ஃபேண்டசி பிரிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பார்க்குறோன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்தோட பிரிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதே போல் என்ன கான்டெஸ்ட்டை நம்ம ஷூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் பிக்கு தான் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கான்டெஸ்ட் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த 20 மினி ஜெல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 21% தான் வின்னிங் ரேஸை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம டீம் செலெக்ஷனில் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அதே போல் 75 நமக்கு வந்து ரெண்டு கான்டெஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இதுவும் வந்து 21% தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டு 125 பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 பார்ட்ஸில் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இந்த 3 கான்டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டீம் ரொட்டேஷன் நம்ம சொல்ல போகிறோம். அதே போல் நம்ம டீம் கிரியேட்டிங்குள்ளே போயிடலாம். டீம் கிரியேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் பிக்கு, அதாவது இந்த கான்டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டீமே நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கான்டெஸ்ட் செலெக்ஷன் பண்ணிட்டோம். டுடே எந்த அளவுக்கு நமக்கு ஒர்த்தாக இருக்கோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதே போல் டுடே இந்த கான்டெஸ்ட்டில் வெரி இம்பார்ட்டன்ட் பிக்கில் ஒரு 6 பிளேயர்ஸ் கண்டிப்பாக அவங்க உள்ளே இருந்தே ஆகணும். ஏன்னா அவங்க சப்போஸ் அந்த பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் சொதப்புனாலும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? அதனால் தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக் வந்து பெத் மோனி. இவங்களோட கிரெடிட் பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஹை லெவலில் இருக்கும். மினிமம் 30 ரன் இவங்க அடித்தா கூட நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு உள்ளே வந்துடலாம். ஏன்னா எல்லா ஆப்போனண்ட்டும் இந்த பிளேயர்ஸே உள்ளே ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம எடுத்துட்டோன்னா சப்போஸ் 20 ரன் 30 ரன் அடித்தாலும் நம்ம வெளியே வந்துடுவோம். ஏன்னா நமக்கு வந்து 21% தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பெத் மோனியை நீங்கள் உள்ளே சைன் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இங்கே தாங்க நம்ம ரொம்பவே யோசிக்கணும். ஏன்னா ஈலிஸ்பெரி பேட்ஸு இந்த 2 பிளேயர்ஸுக்கு தான் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். அப் அண்ட் டவுன் இங்கே தான் இருக்கும். நம்ம யாரை பிக் பண்ணுறதுன்றது நமக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே போல் ஆல்ரவுண்டர் பாருங்கள், ஏகேர் அசால்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்களோட ஆப்ஷன் கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கவே ஈஸியான ஒரு பிக்கு. ஜிஎல் வேணால் கேப்டன் வைஸ் கேப்டன் மெகா ஜிஎல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம லாஸ்ட்டில் நம்ம சொல்லிடலாம். அதே போல் கேர்னர் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. கேர்னரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இருந்தாலும் இந்த 2 பிளேயர்ஸ் பாருங்க, ஐ பிளேயர் 9 பாயிண்ட் கிரெடிட்லேயே ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. டிவன் நெக்ஸ்ட்டு பாருங்கள். டிவனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பேட்டிங் மட்டும்தான். ஏன்னா பவுலிங் சம்டைம் வரதில்லை. வந்தாலும் 4 ஓவர் வந்து போட வாய்ப்புகளே கிடையாது. இருந்தாலும் ஒரு 1-2 ஓவர் தரலாம். பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு இன்னிங்ஸ் இருந்தாலும் அதிகமாக பிக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ட்ராப் பண்ணியே வைப்போம். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட்டில் நம்ம டீம் செலெக்ஷனில் என்ன மாற்றம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா வெர்கம் பொறுத்த வரைக்குங்க கண்டிப்பாக சூப்பரான பவுலிங். ஏன்னா 1 டவுனே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 டவுனே இறங்கி வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்களோட பிக்கும் குட் ஆப்ஷனுங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. சூப்பரான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நம்ம ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் இந்த கான்டெஸ்ட்டுக்கு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தே ஆகணும். அதே போல் சுவிட்சர்லாண்டு வெறும் 20% தான் பிக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மேட்ச் மினிமம் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புகளும் அதிகம். ஆனால் டெத்தில் ஓவர் கண்டிப்பாக இவங்க வரத்துக்கு சான்சஸ் இருக்கிறதுனால சுவிட்சர்லாண்டை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அண்டு ஸ்கூட் பொறுத்த வரைக்கும் இவங்களோட லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 4 விக்கெட்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சூப்பரான ஒரு பவுலர். இவங்களும் வந்து அண்டு ஸ்டார்டிங் பவர் பிளேயில் 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டில் 2 ஓவர் போகிறதுனால கண்டிப்பாக விக்கெட் விழ வாய்ப்பு அதிகம். எல்லா ஆப்னண்ட்டும் பிக் பண்ணிடுவாங்க. நீங்களும் பிக் பண்ணிக்கோங்க. அதே போல் மொலினிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவங்களும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பவுலிங்க. கண்டிப்பாக ஈஸியாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஈஸியாக நம்ம இவங்களை பிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக பிக் பண்ணிட்டோம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் சைடு கேமாக தான் வந்திருக்கு. நம்ம டீம் ஸ்குவாடில் ஒன் சைடு கேமாக தான் வந்திருக்கு. ஏன்னா டோட்டலாக வந்து ஆஸ்திரேலியன் சைடு தான் ஃபேவராக இந்த மேட்ச் வந்து இழுத்துட்டு போகிறதுனால கண்டிப்பாக நம்மளோட செலெக்ஷன் பிக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. பாருங்கள், பெத் மோனி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சைடு ஃபஸ்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா எடுத்தாலும் செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் ரொம்ப ஒர்த்தான கான்செப்ட்டு. கண்டிப்பாக சூப்பரான ஒரு பிக்கு தான். கேர்னர் அண்டு வெர்கம், சுவிட்சர்லாண்ட், மொலினெக்ஸ் அண்டு ஸ்கூட்
இப்போ பார்த்திங்கன்னா 5 பவுலர் ஃபேவராக பவுல் பண்ணிருவாங்க. அதனால் நம்ம டேரெக்டாக பாருங்கள், இப்போ நமக்கு 5 பவுலர் பக்காவாக நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஒன் சைடு கேம் இன்னும் நம்ம 4 பிளேயர்ஸில் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு கேம் சேஞ்சே அங்கே தாங்க இருக்குது. இந்த 4 பிளேயர்ஸை நம்ம யாரை விட்டுட்டு யாரை எடுக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. கேர்ஷனும் ஒரு நல்ல பிளேயருங்க, இருந்தாலும் அண்ட் ஆப்னண்ட் வந்து பெருசாக வந்து பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. என்ன தான் 40% இருந்தாலும் மெகாஜியில் பிக் பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த 2075 125 பொறுத்த வரைக்கும் கேர்ஷன் வந்து ட்ராப் பண்ண தான் பார்ப்பாங்க. தைது இவரை வந்து உள்ளே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து 81% இருக்கிறதுனால நம்ம சேஃபாக தான் போய் ஆகணும். அந்த கட்டாயத்தில் நம்ம அங்கே ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்ணிட்டோம். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூசிலாந்து சைடு நமக்கு 2 பிளேயர்ஸை நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், டிவைனா அண்டு பேட்ஸு இங்கே தாங்க நம்ம யோசிக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிவைன் டு பேட்ஸ் வந்து சப்போஸ் ஓப்பனிங் வர்றதுனால டேரெக்டாக ஒரு 30-20 ரன் நின்றுட்டாருன்னா கண்டிப்பாக வெரி வெரி ஒர்த்தாக இருக்கும். அதே போல் இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஈலி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆஸ்திரேலியன் சைடு ஓப்பனிங் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஈலி கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு குட் பேட்டர்னாக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கேமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா அப் அண்ட் டவுன் தான். ஏன்னா 21% தான் இந்த கான்டெஸ்ட்டில் நமக்கு வின்னிங் ரேஸே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பிக் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், ஈலி எடுத்துட்டோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஈலிஸ் பெரி டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஈலிஸ் பெரி டு டிவைன், இந்த மாதிரி ரொட்டேஷனும் நம்ம பிக் பண்ணலாம். பட் இருந்தாலும் 2 குவாலிட்டியான பிளேயரை நம்ம அவுட் ஆஃப் எடுத்திருக்கோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரொட்டேஷன் ப்ரோனை நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நான் ஆப்ஷனில் இல்லை. அந்த கேர்ஷனுக்கு பதில் நம்ம ராங்காக பிக் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ஆப்ஷனில் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட சாய்ஸ் தாங்க. என்னோடய சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஈலிஷ் பெரி கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா தைது வந்து ஒரு பவுலிங் சப்போஸ் ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஈலிஷ் பெரியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டாப் பிக் 3 பேட்ஸ்மேனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பேட்ஸு சப்போஸ் உங்களுக்கு தைது தேவையில்லைன்னா அண்டு டிவைனை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டீமாக இருக்க சான்சஸ் அதிகம். ஈலிஷ் பெரி அண்ட் பேட்ஸ் இந்த 2 காம்பினேஷனில் தான் நமக்கு பிரச்சனையே தவிர மற்றபடி எந்த இடத்திலும் நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் என்னை பொறுத்த வரைக்கும் கேர்னர் வந்து இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா குட் பொசிஷன், கண்டிப்பாக ஸ்பின் விக்கெட் விழ சான்சஸ் அதிகம். அதே போல் வெர்கம் அண்டு ஏக்கிர் இந்த 2 பிளேயர்ஸில் வைஸ் கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக சேஃபான பிக்குங்க. இந்த டீமை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே போல் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் டெமோ டீம்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம்லும் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் பிரதர். அதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப் 21% தான். ஏன்னா நம்ம டீம்ஸ் வந்து பக்கா ஃபேவராக இருக்குது. ஏன்னா டிவைன் டு ஈலிஸ் பெரி பேட்ஸ் யாராவது ஒருத்தரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் டிவைனுக்கு போகலாம். ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க.